வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். இன்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகமான இஸ்ரோ ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து LVM-3M6 மூலம் அடுத்த தலைமுறை அமெரிக்க தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ப்ளூபேர்ட் பிளாக் 2ஐ இந்திய நேரப்படி இன்று காலை 8:55 மணிக்கு சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்திலிருந்து ஏவியது. சுமார் 15 நிமிட பயணத்திற்கு பிறகு விண்கலமான ப்ளூபேர்ட் பிளாக் 2 வாகனத்திலிருந்து பிரிக்கப்பட்டு அது வெற்றிகரமாக அதன் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. கடந்த ஒரு வாரத்தில் இந்திய வானில் பறக்க விரும்பும் புதிய விமான குழுக்களை சந்தித்ததாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம் மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். இந்த விமான நிறுவனங்களில் சங்க் ஏர், அல்ஹிந்த் ஏர் மற்றும் ஃப்ளை எக்ஸ்பிரஸ் ஆகியவை அடங்கும். புதுச்சேரி மின்துறையில் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள கட்டுமான உதவியாளர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கும் விழா இன்று காலை கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் மின்துறையில் தேர்வு செய்யப்பட்டுள்ள புதியவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினர். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், மின்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், மின்துறையின் துறை தலைவரும் கண்காணிப்பு பொறியாளருமான திரு கனியமுதன் உள்ளிட்ட மின்துறை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாளை உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்து பிறந்த தினம் கிறிஸ்துமஸ் தின விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் தேவாலயங்கள், வீடுகளில் கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் குடில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இந்நாளையொட்டி புதுச்சேரி உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், எதிர்க்கட்சித் தலைவர் திரு இரா சிவா ஆகியோர் கிறிஸ்துமஸ் தின விழாக்களை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளனர். புதுச்சேரியில் தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகைகள் வைக்க வேண்டும் என வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் அணிவகுப்பு முற்றுகை போராட்டம் நடந்தது. தமிழ் உரிமை இயக்கத்தின் தலைவர் திரு பாவாணன், பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன், நெறியாளர்கள் தமிழறிஞர் தமிழமல்லன், முனைவர் நா. இளங்கோ உள்ளிட்ட தமிழறிஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மூத்த தமிழறிஞர் அரு கோ என்கிற அரு கோபாலன் நேற்று மரணமடைந்தார். அன்னாருக்கு வயது 88. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.